டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. எனக்கு இந்த குறியீடு வைக்கிறதுலாம் பிடிக்காது. பின்னாடி இதை வேறட்டே வைக்கிறது, நான் வச்சாலும் கலாய்க்கிறதுக்கு தான் வைப்பேன். இந்தா இதை கண்டுபிடி. எனக்கு ரொம்ப ஓவரா இருக்குங்க. இந்த சினிமாவை பாஸ் பண்ணி பார்த்து அதுல ஒன்னு சொல்றாரு டைரக்டர். ஸோ எனக்கு இந்த அதிமேதாவித்தனமா இருக்கிறது கொஞ்சம் புட் ஆஃபா இருக்கும். புட் ஆஃப் நாட் தட் ஐ எம் அகேன்ஸ்ட் இட், பட் ஐ டோன்ட் ரிலேட் டு கனெக்ட் டு இட். குறியீடு அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் ஸோ சம்திங் லைக் திஸ். ஐ திங்க் பீப்புள் படத்தை அவ்வளோ சீரியஸ் படம் பார்க்கலாம், ஜாலியா பார்க்கலாம். நான் எனக்கு அப்படிதான் பிடிக்கும். ரெட்ரோ இஸ் 100 times better than கருப்பு. கருப்பு இஸ் த பிக்கஸ்ட் கம்பேக் ஃபார் சூர்யா சார். நீங்க நம்பலனாலும் அதான் நேசம். வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தா பட் இந்த கருப்பு வந்தப்போ ரெண்டு விதமான ஒப்பீனியன் ஆன்லைன்ல உலாவிட்டு இருந்துச்சுங்க. படம் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புளோ, யோ இது என்னையா சூர்யாவின் ஜிபியோ மாதிரி இருக்குதுன்னு இன்னொரு செட் ஆஃப் பீப்புளோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த நல்லா இருக்குன்னு சொல்றவங்க எதெல்லாம் சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அதே பாயிண்ட சொல்லி தான் படம் நல்லா இல்லைன்னு சொல்றவங்களும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விச் இஸ் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப். லாஜிக் எங்கடா? இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் இருக்குதுல்ல, இது சூர்யா சாரோட ஃபேன்ஸுக்கு ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கக்கூடிய ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். பட் சூர்யா சாரோட ஒரு கண்டென்ட் ஓரியன்டடான படத்தை எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்காது. பட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த கருப்பே பியூர் ஆர்ஜே பாலாஜி ஸ்கேமுங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? நான் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, காடு மூடு இன் தமிழ் சினிமான்னு. அதுல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த சாமின்ற விஷயம் மட்டும் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆயிருச்சுன்னு வைங்களேன், படம் கண்டிப்பா ஹிட் தான் சொல்லியிருந்தேன். பிகாஸ் இதை சரியா யூஸ் பண்ணக்கூடியவர் தான் இந்த ஆர்ஜே பாலாஜி. பட் அந்த வீடியோ யாரும் பார்க்கலாம்னு வைங்களேன். இப்போ இந்த கருப்பு படத்துல அந்த சாமி கனெக்ட்ன்றது பக்காவா ஒர்க் ஆகி இருந்துச்சு. நிறைய பேர் தியேட்டர்லயே சாமி ஆடுறதெல்லாம் பாத்திருப்பீங்க. சோ இதனாலேயே இந்த படம் பேய் ஹிட்டுங்க. பட் அபார்ட் ஃப்ரம் இந்த சாமின்ற எலிமெண்ட்டை மட்டும் தூக்கி ஓரமா வச்சுட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒண்ணுமே இல்லன்றதுதான் உண்மை. விச் இப்ப எல்லாருமே சொல்ற மாதிரி, டேய் லாஜிக் எங்கடா? இந்த மாதிரியான ஒரு கோட்டை எங்கேயுமே பார்க்க முடியாதுப்பா. அது என்ன சாமி இவர் மிளகா அரைச்சா மட்டும் தான் வருவாப்லையா? இதுக்கு முன்னாடி எல்லாம் வரலையா? கருப்பன கோவக்கார சாமின்றீங்க. சோ வந்தவர் ஏன் நீதி நேர்மை நியாயம்னு ஆர்ஜே பாலாஜி சொல்றதெல்லாம் கேட்டுன்னு இருக்காரு. கிளைமேக்ஸ்ல பண்ணதை முன்னாடியே பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு பற்பல கேள்விகள். சரி, இப்ப இதெல்லாம் ஆர்ஜே பாலாஜி தெரியாம தான் பண்ணாரா, இல்ல இதுதான் ஆர்ஜே பாலாஜியோட வீக்கஸ்ட் ரைட்டிங் உள்ள படமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லைங்க. ஏன்னா இந்த படமே இப்படிதான் வரணும், பெருசா லாஜிக்ன்றதெல்லாம் இருக்கணும்ன்றதெல்லாம் இல்ல அப்படின்றத முடிவு பண்ணி ஆர்ஜே பாலாஜி இன்டென்ஷனலா இப்படிதான் எழுதணும்னு எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் தாங்க இந்த கருப்பு. இது அவரே இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுத்த பல இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு இமோஷனல் கனெக்டோடையும், செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலா சூர்யா சாரோட ஃபேன்ஸுக்கு பிடிச்ச படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப், தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கிற, நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சூர்யா சாரை பார்க்கறதுக்கான ஒரு செகண்ட் ஹாஃப். சரி, இப்ப எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் செமையா ஒர்க் அவுட் ஆச்சுங்க. ஒரு பக்காவான கமர்ஷியல் படத்துக்கு தேவையான செட்டப், இமோஷனல் கனெக்ட் அண்ட் ஹீரோ, அதாவது கருப்பசாமி அடுத்து என்னப்பா பண்ண போறாரு அப்படின்ற அந்த பீக் எலிவேஷனோட ஒரு இன்டர்வல் வரும். பட் இப்ப அப்படியே இந்த செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குங்க. கருப்பசாமி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. இது எல்லாமே தனித்தனி சீனா ஒரு ஹை மூமெண்ட்டை கொடுக்குமே தவிர ஒரு படமா கண்டினியூஸா என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி தாங்க இருந்தது. மோர் ஓவர் இந்த செகண்ட் ஹாஃபே கொஞ்சம் காமெடி கலந்த ட்ரீட்மெண்ட்ல தான் அப்ரோச் பண்ணிருந்தான்னு வைங்களேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கருப்பசாமி கிட்ட த்ரிஷா கேட்கக்கூடிய வரங்களை தான் செகண்ட் ஹாஃப்ல கருப்பசாமி நிறைவேற்றி வைக்கிறார் அப்படின்ற சின்ன லாஜிக் முட்டுகள்லாம் இருந்தாலும், அதாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல த்ரிஷா வரம் கேட்பாங்கல்ல, கோர்ட்ல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கேஸ் ஒரே நாள்ல இல்லாம போகணும், புது கேஸ் எதுவுமே வரக்கூடாது, பொய் சொல்ற லாயர்ஸோட வாயெல்லாம் குளரணும், அது போக அந்த கோர்ட்டே கூகுள் ஆப்பிள் ஆபீஸ் அளவுக்கு ஒரு பாஷான ஆபீஸா மாறணும்னு. இப்போ இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயமா சொல்லுங்க. சோ இதுலயே லாஜிக் இல்லன்றப்போ இந்த வரங்களை தான் செகண்ட் ஹாஃப்ல கருப்பசாமி நிறைவேற்றி வைக்கிறாருன்றப்போ அதுல லாஜிக் எதிர்பார்க்க முடியாதுல்ல. இல்லப்பா நீ என்னத்தான் சொன்னாலும் ஏத்துக்க முடியாது, அட்லீஸ்ட் அந்த செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸாவது கொண்டு போயிருக்கலாம்ல. கோர்ட்ல PS5 கேம் ஆடுன்னு இருக்காங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் நீங்கலாம் சொல்ற மாதிரி கொஞ்சம் சீரியஸா கூட கொண்டு போயிருக்கலாம். நல்ல ஒரு கோர்ட் ரூம் டிராமாவை கூட வச்சிருந்திருக்கலாம். பட் ஆர்ஜே பாலாஜி அதத்தான் பண்ணிருக்கணும் அப்படின்றத நாம சொல்ல முடியாதுல்ல. பிகாஸ் இட்ஸ் கிரியேட்டர்ஸ் சாய்ஸ். அவர் செகண்ட் ஹாஃப் அப்படிதான் சொல்ல விரும்புறாரு, சொல்லட்டுமே. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஓ அப்படியா, சரிப்பா, உனக்கு ஏதோ செகண்ட் ஹாஃப்ல பிரச்சனைன்னு சொன்னல, அது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த செகண்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆகாமலாம் இல்ல. எனக்கு இருந்த ஒரே ஒரு கவலை என்னன்னா, இப்போ நீங்க எழுதிருக்கீங்கல்ல இந்த செகண்ட் ஹாஃப், அத கொஞ்சம் டீடைலிங் பண்ணிருக்கலாம்ல, புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் ஓபன் பண்ணதுமே லியோ ரெஃபரன்ஸ் சீன் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்து வைக்கிறாப்ல. ஆனா அந்த சீனை பாத்துக்கிட்டீங்கன்னா கதைக்கும் அந்த சீனுக்கும் சம்பந்தமே இல்லாம ஜஸ்ட் இப்போ ஒரு லியோ சீனை வச்சோம்னா கண்டிப்பா கை தட்டுவானுங்க பாரு அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனோட வச்ச ஒரு ரெஃபரன்ஸ் சீனா தான் நான் அதை பாக்குறேன். லைக் மேபி சாண்டி ஹிமாச்சலுக்கு போய் லியோவோட வம்பில்
இழுக்கிறதுக்கு முன்னாடி இங்க 7 கிணறுலயே ஒரு காஃபி ஷாப்ல வம்பு இழுக்கிற மாதிரி காட்டி இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் லியோவோட காஃபி ஷாப் பிரான்ச் ஒன்னு இங்க இருக்குது அப்படின்ற மாதிரி கூட காட்டி இருக்கலாம். சம்திங் இப்படி எதனாவது ஒன்னு வச்சிருந்திருக்கலாம். இப்ப நான் சொல்றதெல்லாம் காமெடியா கூட இருக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா எதனாவது ஒன்னு அந்த சீனை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒன்னு இருந்திருக்கணும்ல. இதுக்கெல்லாம் மேல லியோவோட காஃபி ஷாப்லயே லியோவோட பொண்டாட்டி கருப்போட உட்காந்து காஃபி குடிச்சுன்னு இருக்காங்க. இங்க சாக்லேட் காஃபி ரொம்ப ஃபேமஸ், பயங்கரமா இருக்கும். இல்ல கருப்பு அது என் பொண்டாட்டில கருப்பேன் குசும்புக்காரன். சோ இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வைக்கும் பொழுது என்ன ஆகிருதுன்னா ஒரு பக்காவான ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படத்துக்குள்ளார கனெக்ட் ஆகி படத்துல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா நாம அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல திடுதிப்புன்னு இப்படிப்பட்ட ஒரு லாஜிக்கே இல்லாத சீனை வைக்கும் பொழுது நாம படம் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மூடுக்கு வந்துருவோம்ல. அந்த படத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் மிஸ் ஆகிருதுல. இதே போலதாங்க இந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய துரைசிங்கம் ரெஃபரன்ஸுமே நல்லா இருக்கும். பட் திடுதிப்புன்னு வந்து இறங்கினாரு, என்ன நினைச்சாரோ தெரியல, லெஃப்ட் ரைட்னு வாங்கினாருன்ற மாதிரி வந்தாரு. எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் எந்த விதமான டீடைலிங்குமே இருக்காது. இப்ப யாரு அவர் என்ன அட்லீஸ்ட் அந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து இப்படி ஒரு போலீஸ்காரர் இருக்காரு ஒரு இருந்தாரு அப்படின்னு சம்திங் எதனாவது சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்திருந்தாருன்னு வைங்களேன். லைக் இந்த விக்ரம்ல ரோலெக்ஸ் மாதிரியாவது இருந்திருக்கும். இது போக கோட் படத்தோட ஜீவன் ரெஃபரன்ஸ், அப்புறம் இந்த டாக்டர் படத்துல 2 மொட்டை பசங்க மெட்ரோல சண்டை பிடிச்சிப்பாங்கல்ல அது, அப்புறம் இந்த காளி வெங்கட் இவரை வச்சதான் ஏதோ சீன் இருந்திருக்குது. இதெல்லாம் வச்சிருந்தா என்ன இருக்கும் சொல்லுங்க. சோ இந்த செகண்ட் ஹாஃபே பாத்துக்கிட்டீங்கன்னா தனித்தனி சீனா நல்லா இருந்துச்சே தவிர அதை கண்டினியூவா ஒரு படமா ரசிக்க முடியல. அவளை எங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த செகண்ட் ஹாஃப்ல சூர்யா சார் வாரது புறாமே ஃபைட் சீன்ஸ்க்கு மட்டும் தான். வருவாரு ஃபைட் பண்ணுவாரு போயிடுவாரு, வருவாரு ஃபைட் பண்ணுவாரு போயிடுவாரு, வருவாரு ஃபைட் பண்ணுவாரு போயிடுவாரு அப்படின்ற மாதிரியா இருக்கும். இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு ரீசனே இருக்காது. இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன கேப் இருக்குதுல, இதெல்லாம் நான் சொன்ன மாதிரியோ இல்லனா ஆர்ஜே பாலாஜி அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அவரே இந்த மாதிரியான கேப் எல்லாம் ஜஸ்ட் சிம்பிளா ஒரு டயலாக் வைக்கிறது மூலமாவோ இல்ல ஒரு சீனை வைக்கிறது மூலமாவோ அவளை ஏங்க ஒரு ஷார்ட்ல எதனாவது வச்சு அதை ஃபீல் பண்ணிட்டு போயிருக்கலாம். பிகாஸ் ஒரு பிரில்லியன்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரைட்டிங் கொடுத்த இவருக்கு இப்ப இருக்க இந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன கேப்ஸ் ஃபீல் பண்றதுக்கு அவ்வளவு நேரம்லாம் போயிருக்காது. பட் கமர்ஷியலா பண்றேன்ற பேர்ல இன்டென்ஷனலா இதை பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது தாங்க கொஞ்சம் கவலையா இருக்குது. இப்ப நீங்க கேட்கலாம், ஐயோ இவ்வளவு சொல்றியே, இப்படி எல்லாம் இருந்திருந்தா எப்படியா இந்த படம் இவ்வளவு ஓடிச்சு, மக்களுக்கு எல்லாம் ஏன் இப்படி பிடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா ஒண்ணுமே இல்லாத அந்த ஜிபியூவே ஓடும் பொழுது எல்லாமே இருந்து சின்ன சின்ன பிசுறு இருக்கு, இந்த கருப்பு ஓடாத. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது. சோ கமிங் பேக் டு கமர்ஷியல், இந்த செகண்ட் ஹாஃபே கமர்ஷியலா பண்றேன் அப்படின்ற பேர்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு ரைட்டிங் இல்லாம இருக்கும் பொழுது இப்போ இந்த ரீசெண்டா என்னோட நிறைய வீடியோஸ்ல சொல்றது தாங்க, இந்த பெரிய ஹீரோஸோட கமர்ஷியல் படம் அப்படின்னு இப்ப வரக்கூடிய படங்கள்லாம் ரெஃபரன்ஸ் கல்ச்சருக்குள்ளார மாட்டிக்கிச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்க. பிகாஸ் நாம சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த கமர்ஷியல் படங்கள்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா பாட்ஷாவா இருக்கட்டும் சரி, இந்தியன், சிவாஜி, கத்தி, துப்பாக்கி, எந்திரன், மங்காத்தா, முதல்வன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரானே இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா படத்தோட ஆரம்பத்துல இருந்து லாஸ்டா ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அந்த படத்தோட டைரக்டர் நேம் போடுவாங்கல்ல, அது வரைக்கும் ஸ்டோரி அந்த கதை ஒன்னு இருக்குங்க. அதுக்குள்ளாரதான் ஃபைட், காமெடி, இமோஷன் எல்லாமே இருக்கும். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய கமர்ஷியல் படங்கள் எல்லாம் என்ன இருக்குதுன்னா, ஒன்னு ரெஃபரன்ஸ் சீன் அண்ட் சாங்ஸ், இன்னொன்னு ஸ்லோ மோஷன் ஃபைட் சீன்ஸ் அண்ட் மாஸ் சீன்ஸ். அப்ப கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வர மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் படங்கள்ல ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கிளாஷ், அந்த சண்டை இருக்குதுல, அத மெயின் பாயிண்டா வச்சுக்கிட்டு அவங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியாது, அதுக்கு ஹீரோ என்ன மாதிரியான பிரில்லியன்டான மூவ் பண்றாரு இல்ல வில்லன் அதுக்கு என்ன மாதிரியான பிரில்லியன்டான மூவ் எல்லாம் பண்றான்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு 2 பேருக்கு நடுவுல கிளாஷ் பா, 2 பேரும் சண்டை போடுறாங்க, அவங்க சண்டைக்கு 4 ஸ்லோ மோஷன் ஷாட், 2 மாஸ் பிஜிஎம், இதுக்கு ஒரு 10-15 பழைய படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் சீன், இது போக 2 ரெட்ரோ சாங், இத மட்டும் வச்சீங்கன்னா சூடான சுவையான கமர்ஷியல் படம் ரெடி அப்படின்ற மாதிரி ஆயி போச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்ப நாம கொண்டாடக்கூடிய பெரிய பெரிய ஹீரோஸோட ஒரு பக்காவான கதையோட இருக்க மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் எப்போ வந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த விஜய் சார்லாம் இப்ப படம் நடிக்கிறதே விட்டுட்டு சிஎம் ஆயிட்டாரு. அவரோட படம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்டா மெர்சல் தான் அப்படி வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த மாஸ்டர் கூட கொஞ்சம் சொல்லலாம். ரஜினி சாருக்கெல்லாம் லாஸ்டா வந்த பேட்ட காலா தான். அண்ட் கமல் சாருக்கு இப்போ விக்ரம் வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் எந்த படம்னே மறந்து போச்சு. அண்ட் அஜித் சாருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா மங்காத்தா தான். அதுக்கு பிறகு வினோத்தோட படங்கள்லாம் கொஞ்சம் நல்ல கதையை எதிர்பார்க்கலாம். பட் அவருக்குமே இந்த கமர்ஷியல் எலிமெண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத ஃபீல் இருந்தது. அண்ட் ஃபைனலா சூர்யா சாருக்கு பாத்தீங்கன்னா சூரரை போட்டு, அதுவுமே ஓடிடி, அதுக்கு முன்னாடி எல்லாம் சிங்கம் சீரிஸ் தான் நினைக்கிறேன். சோ பாருங்க, நம்ம கமர்ஷியல் படமா தமிழ் சினிமால ஆடி பாடி கொண்டாடின படங்கள்லாம் லாஸ்டா ஒரு 10 வருஷத்துல அழிஞ்சு போய் தமிழ் சினிமால கமர்ஷியல் படங்களுக்கான ஒரு கிரைசிஸே வந்துருச்சுங்க. சோ இந்த கேப்பை யாருமே ஃபில் பண்ற மாதிரி தெரியல. அதுக்கு பதிலா கமர்ஷியல் மூவிஸ்னு இப்ப வரவங்க எல்லாம் ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டை, அதுக்கு எதனாவது ஒரு ரீசன் வச்சிட வேண்டியது, அதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் ஸ்லோ மோஷன் வச்சு படத்தையே முடிச்சிட வேண்டியதுன்னு இதுதான் கமர்ஷியல் படம்னு நம்ப வச்சிட்டு இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு படத்துல ஒரு ரெஃபரன்ஸ் சீனை வைக்கும் பொழுது நாம ஆக்சுவலா அந்த படத்துல வரக்கூடிய சீனை ரசிக்கிறதுக்கு பதிலா அந்த படத்துல ரெஃபரன்ஸ் சீனா ஒன்னு காட்டுறாங்கல்ல, அப்படி காட்டும் பொழுது அந்த ரெஃபரன்ஸ் சீன் உண்மையா எந்த படத்துல வருமோ அந்த படத்துக்கு போய் அந்த மூமெண்ட்டை நாம ரீக்ரியேட் பண்ணி அதை நாஸ்டால்ஜியா ஃபீல் பண்ண வச்சு அந்த மூமெண்ட் தான் நமக்கு ஹை கொடுக்குது. இப்ப அந்த மாதிரியான படங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்ன சொன்ன அந்த 10 வருஷத்துக்கு முன்னால வந்த படங்களா இருக்கும். சோ இப்ப வரக்கூடிய அந்த கமர்ஷியல் படங்களோட அந்த ரியல் மூமெண்ட் எங்க போச்சு, அந்த ஆத்தென்டிசிட்டி எங்க போச்சு? இப்போ இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணும் பொழுது அதுல ஒரு ரெஃபரன்ஸ் சீன் வைக்கணும்னாலும் மறுபடியும் நான் சொன்ன பழைய படங்கள்ல இருந்து தான் எடுத்து வைக்கணுமே தவிர இப்ப வர
வார படங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட் எடுத்து அங்க ரெஃபரன்ஸ்னா வைக்க முடியாது. ஏன்னா இப்ப வர படமே ரெஃபரன்ஸ் நம்பி தான் இருக்கும் பொழுது சோ ரெஃபரன்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் எப்படி வைக்க முடியும் சொல்லுங்க. சோ இந்த ரெஃபரன்ஸ் கல்ச்சரே எப்படி ஆயி போச்சுனா முந்திலாம் நல்ல படம் கொடுத்துட்டு இருந்த சங்கர் சார், மணிரத்னம், முருகதாஸ் மாதிரியானவங்க அவங்களோட ஸ்டைல்லயும் ஒரு படம் பண்ண முடியாம இப்ப இருக்க கல்ச்சருக்கும் அடாப்ட் பண்ணிக்க முடியாம என்னத்தையோ கிண்டி எடுத்துன்னு வந்து அவங்களும் ஃபிளாப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நாயகனை விட ஒரு படி மேல இருக்கும்னு நாயகன் டேக்லைன்ல வந்த தக்லை அண்ட் இந்தியனை விட ஒரு படி மேல இருக்கும்னு வந்து இந்தியன் 2. சோ இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரைட்டர்ஸ் டிஃபிஷியன்சி இன் தமிழ் சினிமா. முன்னெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா டைரக்டர்ஸ் தங்களோட படத்துக்கு ரைட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வேற ஒரு ரைட்டரோட ஸ்டோரி எடுத்து இவங்க படம் பண்ணுவாங்க. இல்லனா இவங்களோட கதையாவே இருந்தாலும் அதோட ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்காக நிறைய ரைட்டர்ஸோட கொலாப் பண்ணுவாங்க. நாம கொண்டாடின தி கிரேட் பாலச்சந்தர் சார், சங்கர் சார், மணிரத்னம், அவளையும் கமர்ஷியல் சினிமாக்கே பேர் போன KS ரவிக்குமார் சாரோட மோஸ்ட் ஆஃப் த படங்களோட ஸ்டோரி இன்னொரு ரைட்டரோட தான் இருக்கும். அவளையும் இன்னைக்கு வெற்றிமாறன் சார் அவரோட படங்களே பாத்துக்கிட்டீங்கன்னா பல நொவெல்ஸையும் இன்னொரு ரைட்டரோட கதையுமே பேஸ் பண்ணி வரக்கூடிய படங்களா தான் இருக்குது. சோ இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரைட்டர் டைரக்டர் ஆகிடலாம். ஆனா எல்லா டைரக்டராலையும் ஒரு நல்ல ரைட்டரா இருக்க முடியாதுன்றதுதான் உண்மை. ஏன்னா ஒரு கதை எழுதுறதுக்கும் ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுறதுக்கும் அந்த பேஷன்ஸ், அந்த பொறுமை இருக்குதுல, அந்த பொறுமை அது ரொம்பவுமே முக்கியம். எந்த அளவுக்கு பொறுமையா ஒரு கதை எழுதுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த கதைக்குள்ளார ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ன்றது இருக்கும். சோ இதனால நிறைய புது புது ஐடியாஸ் தோணலாம், புது புது சீன்ஸ் தோணலாம். சோ ஒரு ரைட்டர் ஒரு கதை எழுதும் பொழுது அவருக்கு எந்த விதமான அவசரமும் இருக்க போறது இல்ல. அதனாலேயே அவங்க அந்த கதையை பொறுமையா செதுக்கி வச்சிருப்பாங்க. சோ முந்தில அந்த மாதிரியான கதைகளை எடுத்து தான் டைரக்டர்ஸ் படம் பண்ணாங்க. இல்ல அது ஒரு டைரக்டரோட கதையாவே இருந்தாலும் நிறைய ரைட்டர்ஸ் அந்த கதைக்குள்ள கொலாப் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகிரும்னா ஒரே கதைக்கு பலவிதமான பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், லாஜிக் கேப்ஸ், வொர்க் அவுட்டே ஆகாத சீன்ஸ் அதுக்கெல்லாம் பதிலா வெரைட்டி ஆஃப் சீன் கிடைக்கும். இதனாலேயே பாத்துக்கிட்டீங்கன்னா ஈவன் தோ அதர் இண்டஸ்ட்ரி லைக் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் தாண்டி கமர்ஷியல் படத்துலயும் ஒரு பக்காவான கதையை சொல்லிட முடியும். அந்த மாதிரியான ஒரு ஃபார்மட்ல தான் தமிழ் சினிமால ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் கமர்ஷியல் படம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா யங் டைரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வர வர என்ன ஆயிருச்சுன்னா ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அந்த டைரக்டரோட பேர் போடுறது ஒரு ஃபேஷனா மாறி போச்சு. இதுக்கெல்லாம் மேல ஒரு படத்துல எழுத்து, இயக்கம், நடிப்பு, பாடல், இசைன்னு எல்லாத்தையுமே அந்த படத்தோட டைரக்டரே பண்றத தமிழ் சினிமால ஒரு பெருமையா பார்க்க தொடங்கிட்டாங்க. அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. பட் ப்ரோ இதெல்லாம் ஒரு தப்பா நீங்க கேட்கலாம். தப்பே கிடையாதுங்க. ஈவன் தோ முன்னெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா TR சார், SJ சூர்யா சார்லாம் இதை தான் பண்ணாங்க. ஆனா அவங்க அதை சரியா பண்ணாங்க. ஆனா இப்போலாம் ஒரு டைரக்டரே ரைட்டரா அவரோட கதையை அவரே முழுசா எழுதியிருக்கலாம். பட் அப்படி எழுதுறதுனால என்ன ஆயிருச்சுன்னா குவாலிட்டி ஆஃப் மூவிஸ், அந்த கதையோட குவாலிட்டி இருக்குதுல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. தென் ஒரு டைரக்டர் அடுத்தடுத்து திரும்ப திரும்ப படம் பண்றாரு அப்படின்றப்போ அந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸே அவருக்கு இல்லன்றப்போ அதை சப்ப கட்டு எப்படிப்பா இந்த படத்தை ஓட வச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் இந்த ரெஃபரன்ஸின் அப்புறம் ஹீரோ மட்டுமே எலிவேட் பண்ணி ஸ்லோ மோஷன்லயே அவர் நடக்க வச்சு இதை வச்சே படத்தை ஓட வைக்கிறது, அப்புறம் அந்த ஃபேன் பாய் சம்பவம், பிரெடிக்டபிள் ஃபிளாஷ்பேக்ஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபைனலா தமிழ் சினிமாக்கே உரித்தான செகண்ட் ஆஃப் சாபோ இதெல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சது. இதுக்கு காரணமும் புவர் ரைட்டிங் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கலாம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும் பொழுது வேற லெவல்ல இருக்குதுல அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறமா அவரே செகண்ட் தேர்ட் படம்லாம் பண்ணும் பொழுது யோ அந்த படத்தை எடுத்தவரா இதெல்லாம் எடுத்தாரு அப்படின்னு தோண வச்சிரும். இதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள் சொல்லணும்ன்றதெல்லாம் இல்ல, உங்க மைண்டுக்கே பல டைரக்டர்ஸ் வந்து போலாம். இதுக்கெல்லாம் காரணமும் இந்த லேக் ஆஃப் ரைட்டிங் தாங்க. பிகாஸ் ஒரு டைரக்டர் அவரோட முதலாவது படத்தை பண்ணும் பொழுது அது அவங்கலாம் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்த காலத்துல இருந்து அவர் சினிமாக்குள்ள வந்ததுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி அணு அணுவா ரசிச்சு ருசிச்சு எல்லாம் எழுதியிருப்பாங்க. சோ அத முதலாவது படமா பண்ணும் பொழுது அதோட ரைட்டிங் இருக்குதுல அது வேற மாதிரி இருக்கும். தென் அவங்களே அடுத்தடுத்த படங்கள்லாம் பண்ணும் பொழுது அந்த ரைட்டிங் ஸ்பேஸ்ன்றது கம்மியாயிட்டே போகும். லைக் பல வருஷமா எழுதின முதலாவது படத்துக்கும் அடுத்து ஒரு 6 மாசம் 3 மாசம் கேப்ல எழுதக்கூடிய ரெண்டாவது படத்துக்கும் மூணாவது படத்துக்கும் டிஃபரன்ஸ்ன்றது இருக்கதான் செய்யும். ஏன்னா ரைட்டிங் ஸ்பேஸே இல்ல. பட் தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கமே என்னன்னா ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்றத ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல அப்ரோச் பண்றாங்களோன்னு தோணுது. தாழ்வு மனப்பான்மை. எவன்டா மேல எவன்டா கீழே ஏன்பா என் கதை எனக்கு எழுதிக்க தெரியாதா, இங்க நான் தான் அப்படின்ற மாதிரி ஒன்னும் இல்லைங்க. நீங்க லாஸ்டா ஒரு 2 இயர்ஸ்ல வந்து சக்சஸ் பண்ண தமிழ் படங்களை மட்டும் எடுத்து பாருங்க. ஒன்னு அந்த படம் அந்த டைரக்டரோட முதலாவது படமா இருக்கும், இல்லனா அந்த படத்துல நிறைய ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இப்போ 2025ல பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஹிட் ஆன படம்னா டூட், அது அவரோட முதல் படம். அண்ட் டிராகன் பாத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வத் அண்ட் PR ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த படத்தை எழுதி இருந்தாங்க. இப்போ அப்படியே 2026 பாத்தீங்கன்னா தாய் கிழவி, யூத் வித் லவ் இதெல்லாம் அவங்களோட முதலாவது படம். அப்புறம் தோ இப்போ இந்த கருப்பு, பராசக்தி, தலைவர் தம்பி தலைமையில், கரை இதுல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ரைட்டர்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ ரீசன்ட் டைம்ல வரக்கூடிய புது டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்றத பார்க்க முடியுது. அண்ட் அப்படி வரக்கூடிய படங்கள் தான் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றதாங்க ஒரு சந்தோஷம். அண்ட் இப்போ இந்த ரீசன்ட்டா ரத்னாவோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மனுஷன்லாம் இப்போ முழு நேர ரைட்டராவே மாறிட்டாருங்க. நிறைய படத்துல ரைட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சோ மை டியர் தமிழ் சினிமா டைரக்டர்ஸ், ரைட்டரோட கொலாபரேட் பண்ணுங்கப்பா. ஒரு 3-6 மாசத்துல ஒரு கதை எழுதிட முடியுமா சொல்லுங்க? சோ ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுங்க, ஒரு டீமை வச்சுக்கோங்க, பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க. அப்பதான் புது புது ஐடியாஸ், புது புது கதையெல்லாம் கிடைக்கும். சோ ஒரு படத்துல ரெஃபரன்ஸ் காமிக்கிறதெல்லாம்
பண்றதெல்லாம் தப்பே கிடையாதுங்க. பட் ரெஃபரன்ஸை மட்டுமே வச்சு அதுதான் கமர்ஷியல் படம் அப்படின்னு நினைச்சு படம் பண்றதை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த கருப்புக்குமே 4 ரைட்டர்ஸ் கிட்டக்கா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4 ரைட்டர்ஸுமே ரெஃபரன்ஸ் வைக்கணும்னு தான் யோசிச்சிருக்காங்களே தவிர அந்த 4 பேர்ல ஒருத்தன் கூட அந்த ரெஃபரன்ஸ் சீனுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் சீன் வைக்கணும்னு யோசிக்கல பாருங்களேன். அப்படியே இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அப்போல இருந்து இப்போ வரைக்குமே ரைட்டர்ஸே கிடையாது, சோலோவா தான் பண்ணிட்டு இருக்காப்ல. சோ கன்க்ளூஷனே என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீ பிய தான் கிண்ட போறன்னு முடிவு பண்ணிட்டனா 4 ரைட்டர்ஸ்ல 40 ரைட்டர்ஸே வந்தாலும் அதை தான் பண்ணுவீங்க. ஆனா ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினைச்சா மட்டும்தான் அது ஒருத்தரா இருந்தாலும் சரி ஒரு நல்ல படத்தை கொடுத்துட முடியும். இப்போ இந்த கரை வந்த போலாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தானுங்க. டேய், கரை படம் வந்தப்போ மாஸ் மூவ்மெண்ட் இல்ல ஹை மூவ்மெண்ட் இல்லன்னு அதை போட்டு அடிச்சிங்க. இப்போ கருப்பு வந்தப்போ லாஜிக் எங்கடான்னு போட்டு அதை அடிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படிதான்டா படம் பண்ணணும்னு சிம்பிளுங்க. நல்ல கதையோட இருக்கா மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்புறமா இந்த அவெஞ்சர்ஸ்ல எல்லாம் எங்கடா லாஜிக் இருக்குது, நீங்களாம் வந்து கருப்பு படத்துல லாஜிக் கேட்கலாமா அப்படின்னு ஒரு கேங் கிளம்பி இருக்கானுங்க. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லணும், அவெஞ்சர்ஸ்ல எல்லாம் நடக்காத ஒரு கதையை தான் காமிக்கிறாங்க, இல்லன்னா இல்ல. ஆனா அந்த நடக்காத கதைக்கும் இப்படிலாம் நடக்கலாம், அவங்களுக்கெல்லாம் அந்த சூப்பர் பவர் எப்படி கிடைச்சது தெரியுமா அப்படின்னு ஒரு ஜஸ்டிபிகேஷன் சீன் வைக்கிறாங்க பாத்தீங்களா. அப்படி நீங்க காட்டுற அந்த ரெஃபரன்ஸ் சீன்ஸ்க்கெல்லாம் ஒரு ஜஸ்டிபிகேஷன் சீன் வைங்கன்னு தான் கேட்கணும், வேற எதுவும் கிடையாது. சரி, இப்போ இந்த இன்ட்ரோல இந்த கருப்பே பியூர் ஆர்ஜே பாலாஜி ஸ்கேம்னு சொல்லிருந்தேன்ல, அது என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா, யோசிச்சு பாருங்களேன். ஆர்ஜே பாலாஜி தான் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா வேலையும் விட்டுட்டு மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 30-32 மாசம் கிட்டக்கா இந்த படத்துக்குள்ளாரே இருக்காரு. படம் பல வாட்டி ஃபைனான்சியல் இஷ்யூஸ்னால ஷூட்டிங்கே நின்னதாலாம் சொல்லியிருந்தாரு. இப்படி பல பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ப்ராசஸ்ல அந்த மனுஷன் எங்கேயுமே கிவ் அப் பண்ணல பாத்தீங்களா. இந்த ஆர்ஜே பாலாஜி கென்னுக்கு யூத் ரிலீஸ் அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தாராம், நம்ம படத்தை நாம தான் பாத்துக்கணும், நம்ம படத்தை நாம தான் எடுக்கணும், நமக்காக யாருமே வந்து எடுக்க மாட்டாங்கன்னு. அப்படியே கட் பண்ணீங்கன்னா இந்த கருப்பு படத்தோட ரிலீஸ் பல தள்ளி போயிட்டே இருக்குது. ஃபேன்ஸ் எல்லாம் அப்டேட் கேட்டே இருக்காங்க. ஒரு அமளித்துமளி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் சைடுலயே அப்டேட்ன்ற ஒன்னு தராதப்போ அப்டேட் இல்லன்றதே ப்ராப்பர் அப்டேட்டா தராரு ஆர்ஜே பாலாஜி. பிகாஸ் நம்ம படத்தை நாம தானே பாத்துக்கணும். இப்ப அப்படியே கட் பண்ணீங்கன்னா படம் ரிலீஸ் கிட்டக்கா மனுஷன் பண்ணாத ப்ரொமோஷனே கிடையாது. ஐபிஎல் கமெண்ட்ரில எல்லாம் போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாரு. இது போக எல்லா யூடியூப் சேனல்லையும் இன்டர்வியூ கொடுக்கறதுன்னு போற இடத்துல எல்லாம் ப்ரொமோஷன் தான் பண்ணிட்டு இருந்தாரு. முக்கியமா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லாம் அவர் போற எல்லா இடத்துக்கும் கருப்பு கலர் சட்டை தான் போட்டு போயிட்டு இருந்தாரு. இதெல்லாம் எத்தனை பேர் கவனிச்சிக்கன்னு கூட தெரியல. பிகாஸ் நம்ம படத்தை நாம தானே பாத்துக்கணும். தென் ட்ரெய்லர் வருது. ட்ரெய்லர் வந்தப்போ என்னையா ட்ரெய்லர் இது அப்படின்னு கலாய்க்கிறாங்க. பட் மனுஷன் சிம்பிளான ஒரு ட்ரெய்லர் கட்ல இது தாங்க படத்துல பார்க்க போறீங்க அப்படின்னு நீட் அண்ட் கிளியரான ட்ரெய்லர் கொடுக்குறாரு. பிகாஸ் நம்ம படத்தை நாம தானே பாத்துக்கணும். தென் ரிலீஸ் அன்னைக்கு படம் போஸ்ட்போன் ஆகுது. டோட்டல் ஃபேன்ஸுமே ஷாக். எக்ஸ்ல எல்லாம் யோ வேலையை விட்டுட்டு வந்தியா, இப்படி ரிலீஸ் பண்ணாம பண்ணிட்டீங்களா அப்படின்னு லெஃப்ட் ரைட்னு வாங்க ஆரம்பிக்கிறான். அப்போ மனுஷன் அழுது இமோஷனலா ஒரு வீடியோ போடுறாரு. இந்த வீடியோ தாங்க இந்த விஷயத்தை பத்தியே தெரியாதவங்களுக்கு கூட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பிக்கஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்குது. பிகாஸ் நம்ம படத்தை நாம தானே பாத்துக்கணும். தென் ஃபைனலா ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர்லயே கத்தி என்ஜாய் பண்ணி அந்த ஜெர்சி மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்றாரு. ஏதோ நாமளே வின் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் அது கொண்டு வருது. பிகாஸ் நம்ம படத்தை நாம தானே பாத்துக்கணும். இதெல்லாம் அவர் இன்டென்ஷனலா பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. மனுஷனோட கேரக்டரே அப்படிதான். இந்த படம் ஒன்றும் ரெட்ரோ அளவுக்குலாம் ரைட்டிங் உள்ள படம்லாம் கிடையாதுங்க. பட் ஃபேன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு சுமாரான படத்தையும் 32 மாசம் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி ப்ராப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட ப்ராப்பரான டைம்ல அதை டெலிவரி பண்ணீங்கன்னா எல்லா படத்தையும் நல்ல படமாவே பண்ணலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க. ஆர்ஜே பாலாஜினா ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். நான் அதாங்க சொன்னேன், இந்த கருப்பே பியூர் ஆர்ஜே பாலாஜி ஸ்கேம்னு. டைரக்டரே சொல்லாததை இவன் கண்டுபிடிச்சு சொல்லும்போது அப்படியே மூஞ்சில பொக்கு பொக்குன்னு குத்தலாம் போல இருக்கே. என்ன அதெல்லாம் நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோமே.